நான் ஜிதனியாவோட மதர். என் பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் பிளே குரூப்ல தான் சேர்த்தேன். அப்போ வந்து என்னை விட்டு கீழே இறங்க கூட மாட்டாங்க. இப்போ வந்து ஸ்கூல் போகணும் அப்படின்னா லீவ் போடணும் அப்படின்னா கூட அவங்க போட மாட்டாங்க. நான் ரொம்ப கம்பல் பண்ணி லீவ் போட்டு அப்படிதான் அனுப்புவேன். வீட்டில் வந்தாலுமே மேம் இதை சொன்னாங்க அது சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட ஹேபிட் எல்லாமே மாறும். ஹாய், திஸ் இஸ் மணிமேகலை, நதீசை அண்ட் ஸ்வாலிகிஸ் பேரண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹைவ் பிளே ஸ்கூலுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷூவாக இருக்கட்டும், இப்போ வீட்லேயே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் 2 பாப்பாவுமே ஃபர்ஸ்ட் பாப்பா அதை பண்ணா, ஸோ அதே டிசிப்ளின் இவளுக்கு வரணுன்றதுக்காக நான் ஹைவ்ல விட்டேன். ஒரு ஷூவை வந்து ரிமூவ் பண்ணி அவங்க ரேக்ல வைக்கிறதா இருக்கட்டும், எல்லா திங்ஸுமே அவங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லா குடோஸுமே டெஃபினட்டாக அங்கை மேம்க்கு தான் போய் சேரும். ஸோ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் இன் ஹைவ் பிளே ஸ்கூல். தேங்க்யூ. நான் வந்து மகிழ்னோட அம்மா. யூகேஜி இப்போ முடிச்சிருக்காங்க அவங்க. எனக்கு ஹைவோட ஒரு 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆரம்பிக்கிறப்ப அவன் ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்ட்ரோவெண்ட்டாக இருப்பான். பெருசாக யார்கிட்டையும் பேச மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். ப்ளே குரூப்பில் அவன் போனோனுமே அவனோட சேஞ்சஸ் எல்லாமே தெரிஞ்சது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஹைவ் ப்ளே ஸ்கூல் தான். அவங்க வந்து அவன்கிட்ட என்ன இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் டேவாக இருக்கட்டும், ஆனுவல் டேவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு பசங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்றவங்கள விடுற டைப் இல்லை இந்த ஸ்கூலு. எனக்கு பர்சனலாக வந்து ஹை வந்து என் பையனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ பெங்களூர்ல இருந்த வரைக்கும் அவன் வந்து பேசவே இல்லை. பட் இங்கே வந்து ஸ்கூலுக்கு வந்த பிறகு தான் அவன் பேச ஆரம்பித்தான். ஸோ அது வந்து மெயினாக நான் வந்து அங்கை மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி அவன் ஒன்றுமே வாயவே திறக்க மாட்டான். வெறும் அம்மா அப்பா மட்டும் சொல்லியிருந்த பையன் இங்கே வந்து இப்போ வந்து அங்கை மேம் இது சொன்னாங்க, ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ் இது சொன்னாங்க அப்படின்னு வந்து அவன் இவ்வளோ இதாக வந்து மாறுறது காரணம் வந்து இங்கே ஹை போட்டது தான். டீச்சர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். அவனுக்கு அவனோட கிராஃப் வந்து இப்படி இந்த கிராஃப் வந்து இங்கே வந்த பிறகு இந்த லெவலில் வந்து மாறிடுக்குன்னா அது கண்டிப்பாக வந்து ஹைவ்னால தான் வந்துட்டு. ஸோ அது ரியலி தேங்க்ஸ் ஃபார் ஹை வந்துட்டு. என் பொண்ணு மகிழ்வதனி இங்கே எல்கேஜியில் படிச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி த ஹைவ் இஸ் டூயிங் எ கிரேட் ஜாப். ஸோ லாஸ்ட் 2 years-ஆக இங்கே தான் பாப்பா படிச்சுருக்காங்க ஃப்ரம் ப்ரீகேஜி அண்ட் எல்கேஜி அஸ் வெல். ஷி ஆல்சோ சப்போர்ட்டட் மச் மோர் அண்ட் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் இப்போது ரொம்ப எந்த ஒரு ஈவெண்ட்னாலும் பார்ட்டிசிபேஷன்னாலும் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ கிரேட் தேங்க்ஸ் டு ஹைவ் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் தி மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல் அண்ட் ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் ஸ்கூல் ஃபார் எவ்ரிவன். நான் வந்து பெட்டர்னல் கிராண்ட் மதர் ஆஃப் மிஸ்பா கவுனன். இப்போ வந்து அடுத்த கிராண்ட்சன் வந்து ஆகில் அர்ஷ படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் இந்த பெரிய பேத்தியை சேர்க்குறப்போ இங்கே நல்லா இருக்குன்றதுனால தான் இந்த எஜுகேஷன் மற்றபடி மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா இருக்குன்றதுனால அடுத்த உடனே இங்கேயே சேர்த்தோம். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி 3 வருஷம் அவன் படித்தான் ஸ்கூல். நாங்கள் மற்ற எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நாங்கள் வந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம், ஹைவில் சேருங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. வணக்கம். நான் நகுலன் சாயோட பேரண்ட். நான் ஸ்கூலில் சேர்க்கும்போது ரொம்ப தயக்கத்தோடு தான் சேர்த்தது. ஆனால் எப்போ ஸ்கூலில் சேர்க்கும்போது மேம்கிட்டையும் சொல்லியிருந்தேன் அவனை எப்படியாவது ஸ்டேஜில் ஏற்றி பேச வைங்கன்னு சொல்லிட்டு. அதை வந்து இப்போ வரைக்கும் அவங்க கரெக்டாக செஞ்சு நமக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. பெரிய ஸ்கூலில் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எப்படி எழுதுவானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அவன் 25க்கு 22 மார்க் வர வரைக்கும் நல்லபடியாக செஞ்சுட்டாரு. அது ரொம்ப சந்தோஷம். என்ட்ரன்ஸுக்கு நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ஹை ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக மித்த ஸ்கூல்லாம் ஃபுல் டே இருந்தாலுமே இவ்வளோ கவனிப்பாங்களான்னு தெரியல. அங்கே நம்மளுக்கு மினிமலாக தான் டைம் இருக்கும், 3 hours தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இவங்க ரொம்பவே கவர் பண்ணிடுறாங்க. நம்ம பயப்படுற அளவுக்கு இருக்காது, ரொம்ப சேஃபாகவும் ஃபீல் ஆகும். பசங்களுமே சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. Really it's a very good foundation and a very good education they are providing for kids. Children's வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுறாங்க. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் விடும்போது ரொம்ப பயப்பட்டேன் அங்கே மேம் பார்த்து. பட் ஆஃப்டர் 2 months நல்லா சேஞ்சஸ் இருந்ததோ என் சன்னுக்கு. ஐ ஃபெல்ட் ரியலி வெரி ஹாப்பி. ஐவ் காட் அ வெரி குட் ஃபவுண்டேஷன். ஸோ ப்ளீஸ் ஹைவ் ஸ்கூலுக்கு எல்லாரும் சேர்த்துங்கன்னு நான் சொல்கிறேன். ஹைவ் இஸ் அ வெரி குட் ஃபவுண்டேஷன் ஃபார் கிட்ஸ். They are truly a little bees. I really thank Angai ma'am and Alagai ma'am also. Thank you.